மிஸ்டர் கிரிஞ்ச், இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோ. நாளைக்கு எலெக்ஷன் என்றா யாருக்கு ஓட் போட போறீங்க? பேர் சொல்ல வேண்டாம், அங்கேயே ராமநாதன். ஓகே, நாளைக்கு எலெக்ஷன். இது எலெக்ஷன் சம்பந்தமான வீடியோக்குள்ள உண்மையை மாதிரி நேற்றைக்கு 12 மணி வரை எந்த ஒரு பிரச்சாரங்களும் செய்யக்கூடாது. ஆனால் சமூக வலைத்தளங்களை சரியா தவிர ஏதோ ஒரு தரப்புகள் ஒவ்வொரு பிரச்சாரங்கள் மேற்கொண்டு கொண்டு தான் வருகின்றன. ஸோ இப்போ எங்களுடைய முடிவு என்னவாக இருக்குன்னு சொன்னால், நாளைக்கு யாருக்கு ஓட் போடுறன்றபடி நான் கதைக்க போகிறதில்லை. ஆனால் எல்லாருமே ஓட் போட வேண்டிய ஒரு கட்டாயம் என்பதை பற்றி தான் நான் கதைக்க போகிறேன். என்று சொன்னால், ஓட் போடாமல் இருந்துட்டு நான் 30 வருஷமாக ஓட் போடல, 40 வருஷம் ஓட் போடல, 10 வருஷம் ஓட் போடலன்ட்டு என்ன நான் பிடிக்கலை, இந்த அரசியலை பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இப்போ நாளைக்கு இந்த அரசியல் அமைப்பில் ஒரு புள்ளி ஒன்று வரைக்கும் நீங்கள் ஏன் இப்படி செஞ்ச நீங்கள் என்று கேட்கும் தகுதி யாருக்கும் இல்லை. இது ஒரு முக்கியமான விஷயம். அதே போலவே என்னடா நான் கேட்குறேன்னு சொன்னால், எல்லோரும் ஓட் போகிறோங்கிறாப்பா, சரி போல அதெல்லாம் தாண்டி ஓட் போட்டுருங்க. முக்கியமான விஷயங்க, சிரிப்பு காட்டி நிற்கிறேன் 2 பேர். ஓகே, ஸோ ஓட் போடுங்க. அதோட எல்லாருமே குறிப்பிட்ட வீதம், ஒரு 4 வீதம் 5 வீதமான ஓட் எப்போவுமே நிராகரிக்கப்பட்ட ஓட்ஸாக மாறுது. அப்போ ஸோ வடிவாக பார்த்து ஓட் போடுங்க. மற்றது நீங்கள் ஓட் போடுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சரியோ பிள்ளையோ ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது யாருக்கு ஓட் போடணும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அது எவ்வாறு என்று சொன்னால், இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் சேர்த்து வைத்து அதுக்காக ஒரு தரப்பு சொல்லுவாங்க, நாங்கள் யாருக்கு போட்டும் பிரயோசனம் இல்லை, எங்கிற மக்கள் எங்கிற பிரச்சனையை யாருமே யோசிக்கிறாங்க இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஓட் போடாமல் இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு கருத்து ஒன்று இருக்கிறது. ஆனால் சரியோ பிள்ளையோ இப்போ இருக்கின்ற கட்டத்தில் யாரும் ஒரு நபருக்கு நாம் கட்டாயம் ஆதரவு தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அது யாராக வேண்டாலும் இருக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் நடந்த விடயங்களை கருத்தில் கொண்டு நீங்கள் சரியான ஒரு நபரை தெரிவு செய்ய வேண்டும். கட்டாயம் ஓட்ஸ் போட வேண்டும். நீங்கள் எல்லாருமே போய் எந்த ஒரு சிரமம் இருந்தாலும் ஒரு வாக்கை அளித்துட்டு வாருங்க. என்று சொன்னால், நாளைக்கு உங்களோட நாட்டின் எதிர்காலத்தில் ஒவ்வொரு மனிதருடைய, ஒவ்வொரு இளைஞர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போவது வருங்கால ஜனாதிபதி. அதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் சாதாரணமாக இதை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று இருந்துட்டு இப்போ நாளைக்கு மீண்டும் பிரச்சனைக்கு சவால் கொடுக்க வேண்டியது, முகம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டம் எங்கிற இளைஞர்களுக்கு தான் தள்ளப்பட போகிறது. அதனால் எல்லாருமே போய் ஓட்ஸ் போடுங்க. மற்றது நான் தமிழன், நான் இவருக்கு தான் போடுறேன், நான் சிங்களவன், நான் இவருக்கு, நான் ஒரு ஹிந்து, நான் ஒரு முஸ்லீம்ன்றதை தாண்டி இந்த இனவாதம், மொழிவாதம், அனைத்து பிரதேசவாதம் எல்லாத்தையும் கடந்து தள்ளிவிட்டு உண்மையாகவே சரி பிள்ளைகளை தாண்டி இதுவரைக்கும் நடந்த தவறுகள் எல்லாத்தையும் ஒரு ஒழுங்கமைப்புக்கு வைத்து எல்லாத்தையும் கடந்து விட்டு தற்கால சூழலில் நான் யாருக்கு ஓட் போட்டால் நாளைக்கு எந்த எதிர்காலமும் நாட்டின் எதிர்காலமும் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்த்து கட்டாயம் உங்களுடைய பொன்னான வாக்குகளை நீங்கள் சரியான முறையில் போய் கட்டாயம் போட்டுருவாங்க. என்னடா தூசணம் வர போதும் இல்லை. ஸோ இது உண்மையாகவே மனதில் இருந்து சொல்கிறேன். கட்டாயம் யாருமே புறக்கணிக்காமல் தயவு செஞ்சு மொராலுக்கு போய் போட்டுருவாங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வடிவாக யோசித்து ஓட் போடுங்கோ. இனவாதம், மொழிவாதம், பிரதேசவாதம் எல்லாத்தையும் கறந்துட்டு யார் உண்மையான தலைவன் என்று சொல்லி அறிவை யூஸ் பண்ணிவிட்டு மக்களாகிய நீங்கள் போய் போட வேண்டிய டைம். இந்த ஓட்ஸ் போடுற கணக்காக பிரச்சனை ஆகுது. என்னென்று ஓட் போடுறேன்னு முக்கால்வாசி ஆக்களுக்கு மன்னிக்கும், ஒரு சில ஆக்களுக்கு தெரியாது. அதால் VK ஹரிகால் என்ற யூடியூப் சேனலில் என்னென்று ஓட் போடுறான்னு நண்பன் தெளிவாக அதில் சொல்லியிருக்கிறேன். யாருக்கு டவுட் இருந்தால் போய் அதையும் பார்த்துக்கலாம். மேபி நான் அவற்றை சேனலை தான் பார்க்க போகிறேன். எனக்கு டவுட் இருக்குது. ஸோ கட்டாயம் போட் போடுங்க. உங்களுடைய வாக்கு நாட்டை மட்டுமில்லை அனைத்தையும் தீர்மானிக்கும். ஸோ மறந்துடாதீங்க, சரியா? ஓட்டையும் போடுங்க. அதே மாதிரி நம்ம மிஸ்டர் கிரிஞ்ச் சேனலுக்கு